Hi friends, welcome to Verity Samayal. இன்னைக்கு நம்ம Verity Samayalல பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு பக்கோடா ரெசிபி. இன்ஸ்டன்ட்டா வித்தின் நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல பண்ணிடலாம். இந்த பக்கோடா ரொம்ப ஹெல்தி. கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே green moong dal பக்கோடா தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். Friends, இங்க பாருங்க நான் பச்சை பயிறு எடுத்துர்க்கேன். இதுல நிறைய நமக்கு நியூட்ரிஷன் வேல்யூஸ் இருக்கு. புரோட்டீன் சத்து நிறைய இருக்கு, ஃபைபர்லாம் இருக்கு. இத வந்து நான் ஒரு நைட் ஃபுல்லா நான் ஊற வெச்சிருக்கேன். ஊற வெச்சு வாட்டர் ஸ்டெயின் பண்ணி வெச்சுக்கோங்க, வாஷ் பண்ணி. இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல இத ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கப் தான் போட்டுருக்கேன். 1/2 கப்பே உங்களுக்கு எவ்வளவு குவாண்டிட்டி வந்திருக்கு பாருங்க ஊறினதுக்கு அப்புறமா. Friends, இத வந்து நம்ம கோஸா அரைச்சிக்கலாம். ரொம்ப மையா அரைக்க கூடாது. கோஸா கொஞ்சம் லைட்டா தண்ணி தெளிச்சு அரைச்சுக்கோங்க. Friends, இப்ப பாருங்க அரைச்சதை நம்ம இந்த பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் ஒண்ணும் பாதியா அரைச்சிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ரொம்ப மையா அரைக்க வேண்டாம். இத ஆட் பண்ணிக்கலாம். Friends, இப்ப பாருங்க இது கூட நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம், நெக்ஸ்ட் பொடியா நறுக்கின சின்ன துண்டு இஞ்சி, நெக்ஸ்ட் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் கருவேப்பிலை ஒரு இனுக்கு, நெக்ஸ்ட் கொத்தமல்லி ஒரு 1/2 கப் எடுத்துக்கேன், பொடியா நறுக்கியிருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். Friends, இப்போ இது கூட நம்ம salt ஆட் பண்ணிக்கலாம். அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. Friends, இங்க பாருங்க நம்ம பகோடாக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வெச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இங்க ஆயில் வந்து நான் ஹீட் பண்ணி வெச்சிருக்கேன். பகோடாக்காக நமக்கு நல்ல ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ பகோடா போடுறதுக்கு முன்னாடி கை வந்து கொஞ்சம் நீங்க வாட்டர் வச்சு நனைச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா பகோடா போட வரும். நம்ம ஷேப் முக்கியம் கிடையாது, சும்மா இப்படி தான் எடுத்து விட போறோம். Friends, இந்த ரெசிபி வந்து நமக்கு ரொம்ப ஹெல்தி. நம்ம நார்மலா வெங்காய பகோடா இந்த மாதிரி போடுறதோட இந்த மாதிரி ஹெல்தியா நீங்க சாப்பிடலாம். இது சுகர் பேஷண்ட்ஸ் கூட இது ரொம்ப ஹெல்தி. வெயிட் லாஸ்க்கு வந்து நீங்க இந்த மாதிரி பகோடாவை சாப்பிடுறதோட இந்த மூங் தால்ல வந்து நீங்க வேக வச்சு சாப்பிடலாம். அது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. Friends, இப்போ இத நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நமக்கு இது கிரீன் கலர்ல தான் இருக்கும். Friends, பார்க்கவே நல்ல மொதுமொதுன்னு இருக்கு. இஞ்சி நெக்ஸ்ட் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அந்த ஸ்மெல் வந்து நமக்கு நல்ல கமகமன்னு வருது. நீங்க கண்டிப்பா இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டீயோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். பார்க்கவே எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. பக்கோடா. Friends, நமக்கு இன்னியோட பச்சை பயிறு பகோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. இந்த ரெசிபி வந்து டீ டைம்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ். Friends, உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணா என்னோட லேட்டஸ்டான வீடியோஸை நீங்க உடனடியா பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. Thank you.